வெல்கம் டு டுலே ட்ரேடிங். ஓகே கைஸ், நம்ம யூரோ யூஎஸ்டிடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டெய்லி அப்டேட்ஸ் வாட்ச் பண்ணலன்னா இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் தான். சப்ஸ்கிரைபர் லைவ் ட்ரேட்ஸை நம்ம வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவோம். இன்கேஸ் நீங்கள் இந்த அனலைசஸ் எங்கள் கூட பண்ணி அண்ட் இன்கேஸ் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி ட்ரேட்ஸை நீங்களும் வந்து எடுக்கலாம். ஸோ நம்ம டெய்லி அனலைசிஸில் இருக்கிற ட்ரேட்ஸ் வந்து டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். பட் எப்போ நாங்கள் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராமில் தான் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, லிஸ்ட் யூரோ யூஎஸ்டிடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ஸ்விங் ஹை டு இந்த ஸ்விங் லோவில் நம்மளுக்கு லிக்விடிட்டி கிராப் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளுக்கு கடைசியாக லிக்விடிட்டி எங்கே இருக்குது? ஒன்று இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்கிற நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரேக், அதாவது ப்ரீவியஸாக இருக்கிற லோவை பிரேக் பண்ண ஹை இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த ஹை வந்து நம்மளுக்கு சப்ளையாக இருக்க போகுது. ஸோ இந்த இது நம்மளுக்கு சப்ளையாக இருந்ததுன்னா அப்போ மார்க்கெட்ல நம்மளுக்கு வந்து ஒரு கிளியரான ரிஜெக்ஷன் வரும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கிளியரான ரிஜெக்ஷன் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்க லோ இறங்கியிருந்தா ப்ராஃபிட்டபிளா இருந்திருப்பீங்க. பட் கரெக்டான வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்ல பார்க்குறோம். 4 ஹவர்ல நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் என்னது? ப்ரீவியஸா நம்மளுக்கு வந்து ஒரு ஹையர் ஹை, ஹையர் லோ வந்து பிரேக் ஆகணும். ஸோ நம்மளுக்கு வந்து ஹையர் ஹை, ஹையர் லோ எங்க இருக்கு? ஹை, லோ, ஹை, லோ, ஹை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீவியஸ் ஹையர் லோ வந்து இப்போதான் பிரேக் ஆயிருக்கு. இதை தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் டெய்லி அப்டேட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம், இந்த லோ நம்மளுக்கு பிரேக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு இந்த லோ பிரேக் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன வேணும்? ஸோ எப்போ எப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆனாலும் அதுக்கப்புறம் லிக்விடிட்டி கிராப் நடக்கும். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு சம்வேர் இந்த இடத்துல லிக்விடிட்டி கிராப் நடந்துட்டு நம்ம ஃபாலோ கீழே நம்ம டார்கெட் பண்ண போகிறோம் ஒரு செல். இப்போ நான் வந்து மார்க் பண்ணியிருந்தது இந்த இடத்துல லிக்விடிட்டி ஓப்பனாக இருக்குன்னு மார்க் பண்ணியிருந்தேன். வேற எங்க லிக்விடிட்டி ஓப்பனாக இருக்குது? ஸோ டெய்லி அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்குறதுனால என் கூடயே உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான அனலைசஸ் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக தெரியணும்னா, நீங்கள் பிகினர் டு அட்வான்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் டெய்லி அப்டேட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் புரியும். ஓகே, ஸோ இந்த ஸ்விங் ஹை டு இந்த ஸ்விங் லோவில் நம்மளோட லிக்விடிட்டி ஓப்பன் இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, வேற கடைசியாக இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுக்கு லோயர் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வேணும். ஸோ இந்த ரெண்டு இடத்துல எடுத்துருச்சு. எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு லோயர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வேணும்னு சொல்லியிருந்தேன். ஒன்று 1 ஹவர் பாருங்கள், இல்லைனா 30 மினிட்ஸ் பாருங்கள். ஸோ 30 மினிட்ஸில் நம்மளுக்கு ஒரு ஹையர் ஹை ஹையர் லோன்னு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹையர் ஹை ஹையர் லோன்னு ஃபார்ம் ஆகிட்டு இருக்க இடத்துல நம்மளுக்கு எப்போ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆகுதோ அதான் நம்மளோட லோயர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஒன்ஸ் எனக்கு இந்த லோ பிரேக் ஆனோன்னா ரீடெஸ்ட்டில் நான் வந்து இறங்குவேன். என்ன டார்கெட் பண்ணுறேன்னா 1:3. ஸோ 1:3 டார்கெட் பண்ணும்போது நம்மளோட அக்யூரேசி ஒரு 40% வின் ரேட் இருக்கும். இதே நம்ம வந்து 1:2 டார்கெட் பண்ணோம்னா நம்ம 60-70% நம்மளுக்கு வின் ரேட் இருக்கும். ஸோ நம்மளோட செட்டப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம வந்து 1:3 நம்ம வந்து எய்ம் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கணும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்தால் தான் இதை ஒரு ஸ்ட்ராங்கான செல்லாக நான் கன்சிடர் பண்ணுவேன். இல்லைன்னா மார்க்கெட் வந்து இந்த இதில் விக் கொடுத்துட்டு அப்படியே மேலே போயிட்டு இந்த இடத்துல லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு தென் அகெயின் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கும். அந்த ரீடெஸ்ட்டில் நம்ம வந்து என்ட்ரு ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி நம்ம வந்து கிராப் பண்ணலாம். ஸோ இதனால நம்ம வந்து மேக்ஸிமம் ஆஃப் த மேனிப்புலேஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வெயிட் பண்ணி நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கும்போது. ஓகே, இப்போதைக்கு என்னோட 2 சைடு லிக்விடிட்டி கிராப் இருக்குது. ஸோ வேற என்ன கான்ஃப்ளூயன்ஸ் பார்க்கலாம்? ப்ரீமியம் வாஸ் டிஸ்கவுண்ட். ஸோ இந்த லிக்விடிட்டி கிராப் வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டுக்குள்ள இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ நம்ம செல் பண்ணுறதுனால ப்ரீமியம்குள்ளே இருக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த லைன் போட்டு வச்சிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது ப்ரீமியம், கீழே இருக்கிறது டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி கிராப் வந்து மேலே நடந்திருக்கு.
உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தேவைன்னா, சேஞ்ச் ஆஃப் கரண்ட் தேவை. வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி நம்ம கிராப் பண்ணலாம். இந்த அப்டேட்ட நம்ம வந்து டெலிகிராம்ல குடுக்குறோம். இன்கேஸ் கிராப் ஆயிடுச்சுன்னா, லிக்விடிட்டி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துருச்சுன்னா. அதே மாரி தான் நம்மளுக்கு வந்து ஜிபிபி யூஎஸ்டிடி ப்ரீவியஸா ஒரு லோவ பிரேக் பண்ணியிருக்கு. இன்டர்னல் லிக்விடிட்டி இங்க இருக்குது. இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே மார்க்கெட் வந்து கிராப் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு செல்லுக்கு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஏயுடி யூஎஸ்டிடி. ஸோ ஏயுடி யூஎஸ்டிடி நம்ம வந்து ஆல்ரெடி பேசியிருந்தோம். என்னன்னா, மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் குடுத்திருக்கு. அதாவது ஹையர் ஹை, ஹையர் லோன்னு இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் ஆயிருச்சு. பிரேக் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன், எப்பவுமே ஒரு லிக்விடிட்டி கிராப் நடக்கும். ஸோ லிக்விடிட்டி கிராப் எங்கெல்லாம் இருக்கு? இந்த ப்ளூ லைன்ஸ் 3 எண்ணம். இது 3மே நம்மளுக்கு லிக்விடிட்டி கிராப். ஒன்ஸ் இந்த 3 லைனும் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கிளியர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வேணும். ஸோ ஏதாவது ஒரு லைன்ல அது நடக்கும். அது நடந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு செல் இறங்கலாம். என்எஸ்டி யூடிடி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரீவியஸா முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்எஸ்டி யூஎஸ்டிடி இந்த லிக்விடிட்டி ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஹையர் ஹை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாரி இந்த லோ வந்து நமக்கு பிரேக் ஆயிருச்சு. இந்த லோ பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஹையர் ஹை பார்க்கலாம். அதாவது ஏன் இந்த லோ வந்து ஒரு கன்சிடரபிள் ஒரு முக்கியமான லிக்விடிட்டி கிராப்னா, இந்த ஸ்விங் ஹை டூ இந்த ஸ்விங் ஹை டூ இந்த ஸ்விங் லோல மார்க்கெட் வந்து இந்த ஸ்விங் ஹை டூ இந்த ஸ்விங் லோல மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ குடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இன்டர்னல் லிக்விடிட்டி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த இடத்துல. ஆனா அந்த இடத்துல மார்க்கெட் வந்து கிராப் பண்ணாம ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டிய மார்க் பண்ணிட்டு, அதாவது லெஃப்ட் பண்ணிட்டு போயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி என்னைக்குனாலும் வந்து எடுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாரி மார்க்கெட் போயிட்டு நம்மளோட ப்ரீவியஸ் ஹைய பிரேக் பண்ணல. திரும்ப ரீட்ரேஸ்மென்ட் ஆயிட்டு இன்டர்னல் லோவ பிரேக் பண்ணிட்டு இப்போ ரீட்ரேஸ்மென்ட் குடுத்திருக்கு. இன்கேஸ் எனக்கு லோயர் டைம் ஃப்ரேம்ல ஒரு சப்ளை பிரேக் ஆச்சுன்னா, நான் வந்து ஒரு ஹையர் ஹை பார்ப்பேன் இதுக்கப்புறம். ஸோ அந்த சப்ளை எங்க இருக்குது? நமக்கு ப்ரீவியஸ் லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ரீசென்ட் சப்ளை வந்து இந்த இடத்துல தான் இருக்கு. இந்த சப்ளை நம்மளுக்கு பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஹையர் ஹை பார்க்கணும். இருந்தாலும் நான் வந்து இன்னொரு கான்ஃபிடன்ஸ் என்ன பார்க்குறேன்னா, இந்த ஸ்விங் லோ டூ இந்த ஸ்விங் ஹைல அதாவது இந்த ஸ்விங் லோ டூ இந்த ஸ்விங் ஹைல பாத்தீங்கன்னா எனக்கு இன்டர்னல் லிக்விடிட்டி எங்க இருக்குது? எனக்கு இன்டர்னல் லிக்விடிட்டி இந்த லோ தான். ஓகேங்களா? ஸோ இந்த லோ மேபி நம்ம வந்து எடுக்க சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் எடுத்தோம்னா நம்ம வந்து திரும்ப ஒரு ஹையர் ஹை ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? என்எஸ்டி ஸ்ட்ராங்கான பேர் தான். யூஎஸ்டியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ்னால யூஎஸ்டிடி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஓகே. இருந்தாலும் நம்ம டெக்னிக்கலா கிளியரா ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது. அண்ட் இங்க ஒரு ஓப்பன் லிக்விடிட்டி இருக்குது. இதையும் நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் இந்த சப்ளை பிரேக் ஆகலைன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் தான் ஆகும். ஸோ அதனால தான் இந்த லிக்விடிட்டியை நான் மார்க் பண்றேன். ரிவர்ஸ் ஆயிட்டு இந்த இந்த மாதிரி இந்த லிக்விடிட்டி எல்லாம் கிராப் பண்ணிட்டு தென் அகைன் நம்ம ஒரு ஹை பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க. ட்ரேட் வரும்போது நான் போஸ்ட் பண்றேன். நீங்களும் இந்த அனலைசஸ் இதே மாதிரி தான் பண்றீங்க. இந்த மாதிரி தான் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. நம்ம வந்து கூட சேர்ந்து ஒண்ணு அனலைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜிபிபி, ஜேபிஒய். ஸோ ப்ரீவியஸ் லோ வந்து லிக்விடேட் பண்ணிட்டு திரும்ப ஹையர் ஹை போச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா மாறிடும். தென் ஹைல போதா இல்லைன்னா லோல போதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்லோவா இருந்து பார்க்கலாம். லோயர் டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்க்கும்போது கிளியரா எனக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, ப்ரீவியஸா மார்க்கெட் வந்து ஒரு கிளியர் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் கிளியரா வந்து கிராப் பண்ணல. இது ஓப்பன்ல தான் இருக்குது.
இந்த லிக்விடிட்டி கிராஃப், இந்த இன்டர்னல் லிக்விடிட்டி. தென் ஒரு ஃப்ராக்டல் பிரேக்கு, அடுத்து ஃப்ராக்டல் பிரேக் நடக்கல. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் ஃப்ராக்டல் பிரேக் நடக்காதனால மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை, இந்த சப்ளை கண்ட்ரோல்ல இருக்குது. ஏன்னா இந்த சப்ளை தான் இந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணது. ஸோ இந்த சப்ளை ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து இத பிரேக் பண்றதுக்கு ரொம்ப டஃப்பா இருக்குது. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு ஈக்குவல் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ ஐ அம் பேரிஷ். இந்த ஜேபிஒய் வந்து கீழே தான் வரும். ஸோ லெட்ஸ் சி. அன்லெஸ் இந்த ஹை பிரேக் பண்ணாத வரைக்கும் நான் வந்து டவுன் சைடில் தான் எதிர்பார்க்குறேன். ஒரு கிளியரான என்ட்ரி கிடைச்சா நம்ம வந்து எடுக்கலாம். என்எஸ்டி யூஎஸ்டிடி அதே மாதிரி தான். ப்ரீவியஸ் ஹை பிரேக்கான லோ வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஒரு கிளியரான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்குது. இந்த இன்டர்னல் லிக்விடிட்டி எதுவுமே எடுக்கல ஆக்சுவலா மார்க்கெட்டு. மேபி நம்ம வந்து இந்த ஸ்விங் ஹை டு சம்வேர் இந்த ஸ்விங் லோல மார்க் பண்ணோம்னா இதுதான் நம்மளோட இன்டர்னல் ஹை லிக்விடிட்டி. மார்க்கெட் வந்து இந்த இன்டர்னல் லிக்விடிட்டியை கிராப் பண்ணிட்டு திரும்ப போறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு லோயர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி இருக்குதான்னு பார்த்தா நம்மளுக்கு கிளியரா ஒரு சப்ளை பிரேக் ஆகணும். ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ண இந்த ஹை பிரேக் ஆகணும். இது பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு ஹையர் ஹை பார்க்கலாம். அதே மாதிரி ஏவிடி ஜேபிஒய். ஸோ ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ண இந்த ஹை பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது கிளியரான ஒரு லிக்விடிட்டி கிராப். இங்க இருக்கு லிக்விடிட்டி அண்ட் இங்க இருக்கு ஓப்பன் லிக்விடிட்டி. ஒன்ஸ் இந்த ஓப்பன் லிக்விடிட்டி கிராப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஹையர் ஹை பார்க்கலாம். ஓகேங்களா? ஜிபிபி ஏயுடி. ஸோ ஜிபிபி ஏயுடி பார்த்தீங்கன்னா இன்டர்னல் லிக்விடிட்டி இந்த ட்ரெண்ட் லைனை ஃபுல்லாக கிராப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணதுக்கப்புறம் கிளியராக சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம செல் இறங்குவோம். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சிருக்கான்னு பார்ப்போம். ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண இந்த லோ வந்து நம்மளுக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இது கிளியரான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். பட் நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் உடனே இறங்க மாட்டோம். நம்மளுக்கு இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் ஆகணும். இதில் இன்டர்னல் லிக்விடிட்டி எது? நம்மளுக்கு இந்த ஹை தான் இன்டர்னல் லிக்விடிட்டி. ஒன்ஸ் இந்த ஹை பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இதில் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் நம்ம வந்து செல் இறங்கலாம். ஸோ சூப்பரான என்ட்ரி. வெயிட் பண்ணுங்க. நம்ம வந்து நீட்டாக கேப்சர் பண்ணலாம். ஒரு 1:2 ஒரு 1:3. Okay guys, see you in the next update.